இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாம் பார்த்தோம். இந்த கிறிஸ்துவின் அன்பிற்குள்ள நீங்கள் வேறொன்றி கட்டப்படுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு தேவை. ரெண்டு காரியம் தேவை. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். தி அனாயின்ட்மென்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். தி அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இது தேவை. நம்ம சொல்றோம், எல்லாரும் சொல்லக்கூடியது. பேப்டிஸ்ட் எடுத்தோடனே ஆவியானவர் நம்ம இது வந்து இறங்கி விடுவார். ஓகே, நம்ம இது முத்திரை கொடுத்துருவார். அவருடைய பிள்ளைன்னு முத்திரை குத்திடுவாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம அவருடைய பிள்ளை அப்படின்னு முத்திரை குத்திடுவார். அவருடைய முத்திரைக்குள்ளாக நம்ம போயிடுவோம், முத்திரையை வாங்கிடுவோம் அவருடைய பிள்ளைங்கிற முத்திரை. ஆனா அந்த அனாயிண்டிங் அப்படிங்கிற அந்த கிருபை காத்திருக்கும் போதுதான் கிடைக்கும். காத்திருக்கும் போதுதான் கிடைக்கும். இருதயத்திற்கு ஃபுல்லா அழுக்க வச்சுக்கிட்டு, இருதயத்திற்கு ஃபுல்லா பாவ சிந்தனையை வச்சுட்டு ஒப்பு கொடுக்காம, அவரிடத்துல காத்திருக்காம அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம்ங்கிறத பெற முடியாது. யோசிக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க கிருபை கிருபை, அவங்களோட கிருபை இருந்தா போதும், அந்த கிருபை உனக்கு அபிஷேகம் தரும். நீ ஆண்டவருடைய பிள்ளையானவனே பரிசுத்த ஆவியானவர் நம்ம வந்து இறங்கிடுவாரு. நீ ஞான ஸ்நானம் பெற்றோடனே ஆவியானவர் வந்து இறங்கிடுவாரு. ஓகே, உங்க இருதயம் சுத்தமா இருக்காங்க? இருதயம் சுத்தமா இருக்குதா? இருதயம் அழுக்கு இல்லாம இருக்குதா? இருதயத்துல கரைகள் இல்லாம இருக்குதா? அவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர். இருதயத்துல கசப்பு, வைராக்கியம், கோபம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆவியானவர் என் மேல இருக்காரு, நீங்க பொய் சொல்றீங்க, ஃப்ராட் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க ஃப்ராட் பண்றீங்கன்னு அர்த்தம், பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் வச்சுட்டு பரிசுத்த ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு, அவருடைய அபிஷேகத்தின் நிறைவு என் மேல இருக்குது. ஓகே, என்ன ஆவியானவருங்க அது? பரிசுத்த ஆவியானவர்னா சரியானபடி உங்களை சத்தியத்துக்குள் நடத்துவார். உங்க மேல அவருடைய அபிஷேகம் இருக்கும் அப்படின்னா நீங்க பாவம் செய்யறதுக்கு பயப்படுவீங்க. நீங்க நிறைய பேர் புல்பீட்ல கண்டிச்சு பேசுறாங்க. ஆனா லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க பிரசங்கத்துக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாம போயிருது. நிறைய இடங்கள்ல நீங்க அப்படிதான் இருக்குது. ஆனா வாழ்க்கைக்கும் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், அந்த அபிஷேகத்திற்கும் அந்த அபிஷேகத்தை கொடுத்த ஆண்டவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் யோசிக்கணுங்க. அந்த ஆவியானவர் அபிஷேகத்தின் நிறைவு நமக்குள்ள வரும்போது, அந்த நிறைவு நம்ம நடத்தும் போது, நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறவங்க கிறிஸ்துவினுடைய சாயலை நம்மிடத்துல பார்க்க முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொல்றாரு. சாட்சியா இருக்கிறோமா? சாட்சியின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? சாட்சியின் அனுபவம் இருக்குதாங்க? மற்றவங்க நம்மளை குறிச்சு என்னங்க சாட்சி கொடுக்காங்க? உங்களை குறித்து மற்றவர்கள் கொடுக்கிற சாட்சி என்ன? கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் சொல்ற உங்களுக்கு, நமக்கு நம்மை குறித்து மற்றவர்கள் கொடுக்கிற சாட்சி என்ன? அது அந்த ஆள் கோயில்ல நல்ல ஆவியில் நிறைஞ்சு குதிக்கும், நல்லியில வந்து குடத்தை அடிச்சு நொறுக்கும், தெருவுல சண்டை போடும், குடிமைப்படி சண்டை நடக்கும், சர்ச்சில் வேற ஆளு, வெளியே வந்தா வேற ஆளு. இது மீட்பு நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள். ஆவியானவர் எப்படிங்க உங்களோட தங்கி இருப்பாரு? வேற ஒருத்தன் வந்து உங்களை அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுவான். வேற ஒரு ஆவியினால் நடத்தப்படுறீங்க.
உண்மையான பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து நடத்தும் அப்படின்னா நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தை முன்மாதிரியான வார்த்தையா இருக்கும். மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தையா இருக்காது, மற்றவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கும். உங்களை பார்த்து 4 பேர் கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக வருகிறவர்களாய் அந்த அபிஷேகத்தின் வல்லமை மாற்றுங்க. 4 பேர் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வர்றவங்களா இருக்கிறாங்களா? உங்களை பார்த்தா ஐயோ இவன் போற சர்ச்சா, நான் மாட்டேன் ஐயா, நான் மாட்டேன் ஐயா, ஓடி போறா. யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம அனுபவம் எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு யோசிக்கணும். கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக நாம் கட்டப்பட்டிருக்கிறோமா, அவருடைய அன்பிற்குள்ளாக நாம் கட்டப்பட்டிருக்கிறோமான்னு யோசிக்கணும். அவருடைய அன்பு நம்மை நடத்துகிறதான்னு யோசிக்கணும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிற்குள்ளாக நாங்கள் கட்டப்படுவதற்கு எனக்கு உதவி செய்வீராக. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையில ஊற்றப்படட்டு நாங்கள். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்படுவதற்கு, அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்படுவதற்கு உதவி செய்வீராக. யாரெல்லாம் இன்னைக்கு அபிஷேகத்தின் வல்லமை கேட்கிறார்கள், கர்த்தர் அவர்கள் மீது அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றுவீராக. உம்முடைய மாறாத உம்முடைய உன்னதத்தின் வல்லமை அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எலிசபெத், கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது மகளே. எலிசபெத், யுவர் ஏஜ் இஸ் 52. உங்களுடைய வயது 52. உங்களுக்கு 7 வருடமாய் சரும நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமங்க மேல இறங்குது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமங்க மேல இறங்குது. உங்கள் சரும நோயிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். மார்க், கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்கள் மீது இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட், கர்த்தர் உங்களை தொடுகிறார். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமையான கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது மகனே. தேங்க்யூ லார்ட். எலும்புகளினாலே ஏற்பட்ட பிரச்சனையினாலே அடிக்கடி உங்கள் கால்கள் கைகளும் வீங்கி விடுகிறது. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. யுவர் ஏஜ் இஸ் 32. உங்களுடைய வயது 32. இந்த சின்ன வயதிலே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி. பலமுறை தேவ சமூகத்தில் ஜெபித்திருக்கிறீர்கள். என்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குது சகோதரனை. மார்க், கர்த்தர் இப்பொழுது உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். மேரி, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குது சிஸ்டர். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. இவங்களுடைய வயது 60. நடக்க முடியாதபடி சில நாட்களாய் நீங்கள் ஊன்றுகோலின் உதவியோடு கூட நடந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வலது கால் பகுதியில் இப்பொழுது விழுகிறது. அந்த வலியிலிருந்து நடக்க முடியாத பிரச்சனையில் கர்த்தர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கி விட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கோரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். டிவி நிகழ்ச்சியை நடத்துகிற தம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதி இன்னும் உயர்த்தும் காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை